புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்டிருந்த சிறுவர் பூங்கா தற்போது புனரமைப்பு பணிகளுக்கு பிறகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பச்சை கொடி அசைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புனரமைக்கப்பட்ட பூங்காவை திறந்து வைத்தார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், புனரமைக்கப்பட்ட இந்த கிண்டி சிறுவர் பூங்காவில் எந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இடம்பெற்றுள்ளன? விவரம் என்ன? கடந்த 1959ஆம் ஆண்டு கிண்டி சிறுவர் பூங்கா தொடங்கப்பட்டது. இங்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி புனரமைப்பு பணிக்காக இந்த சிறுவர் பூங்கா மூடப்பட்டு தற்போது ஓராண்டுக்கு பின்பு இன்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கிறார். அதாவது சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் 20 கோடி ரூபாயும், அதே போன்று ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் சார்பில் ஒரு 10 கோடி ரூபாய் 30 கோடி ரூபாய் செலவில் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா புனரமைக்கப்பட்டது. இந்த கிண்டி சிறுவர் பூங்கா புனரமைக்கப்பட்ட பிறகு தற்போது அதன் பெயரை மாற்றப்பட்டது. கிண்டி சிறுவர் இயற்கை பூங்கா என்று பெயர் மாற்றம் செய்து தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து கல்வெட்டையும் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து காடு மலைகளில் வாங்கக்கூடிய நவீன வாகனங்கள், ரோடு வாகனங்களையும் அவர் கொடியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த கடந்த 2023-24ஆம் ஆண்டுக்கான யானைகள் கணக்கெடுப்பு போது ஏற்பட்ட அறிக்கையும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது அந்த அறிக்கையை வழங்கினார். இதைத் தொடர்ந்து தற்போது கிண்டி சிறுவர் பூங்கா உள்ளே சென்று அந்த புனரமைக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிடுகிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி மூடப்பட்ட பணிகள் தற்போது ஓராண்டுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவில் சிறுவர்களுக்கான நூலகம், விழா அரங்கம், பார்வையாளர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் பார்த்தீங்கன்னா புதிய கட்டமைப்பின் வசதிகள் பிரகாரம் உணவகங்கள், வாகனங்கள் நிறுத்துமிடங்கள், விளையாட்டு உபகரணங்கள் என சிறுவர் பூங்கா உலகத்தரத்தில் புதுப்பொலி பெற்றிருக்கிறது. இது பறவைகள், விலங்குகள் சிறப்பம்சங்களை அதன் வாழ்வியல் முறை ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் QR கோடு வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு கிட்டத்தட்ட உயிரின பறவைகள், மாநிலங்கள், விலங்குகள், ஊர்வனைகள் பல்வேறு ஊர்வனைகள் இனங்கள் பல வகையான 3 வகையாக பிரிக்கப்பட்டு சிறுவர்கள் கவனிக்கக்கூடிய அவர்கள் கண்டு ரசிக்கூடிய அளவில் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த நவீனப்படுத்தப்பட்ட பூங்காவில் தமிழக உள்ளே சென்று பார்வையிடுகிறார். சிறுவர்களுக்கான நூலகம் என பல்வேறு மேம்படுத்தப்பட்ட வசதிகளுடன் கூடிய கிண்டி சிறுவர் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி முருகேசன். சிறப்புமிக்க இந்த வேடந்தாங்கல் பறவை கூடத்தை ஏற்படுத்தி திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேடந்தாங்கல் பறவை கூடத்தை ஏற்படுத்தி திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிண்டி சிறுவர் பூங்கா புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை திறந்து வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கிண்டி சிறுவர் பூங்கா 30 கோடி ரூபாயில் மீண்டும் புனரமைக்கப்பட்டு தற்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதனை திறந்து வைத்து பார்வையிட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஆண்டுக்கு சுமார் 9 லட்சம் பார்வையாளர்கள் செல்லக்கூடிய இந்த பூங்கா தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. செல்ஃபி பாயிண்ட் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பம்சங்கள் புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது கிண்டி சிறுவர் பூங்கா. சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் 30 கோடி ரூபாய் செலவில் இந்த கிண்டி சிறுவர் பூங்கா புனரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் மூடப்பட்டு சீரமைப்பு பணிகள் தொடங்கிய நிலையில் தற்பொழுது மீண்டும் திறக்கப்பட்டிருக்கிறது. பறவைகள், விலங்குகளின் சிறப்பம்சங்கள், அதனுடைய வாழ்வியல் முறை ஆகியவற்றை அறிந்து கொள்ளும் வகையில் QR கோடு உள்ளிட்டவை அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது.